ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாரமா இருக்கு ராசிநாதன். அதே போல சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு வாரம். கணக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துடைய கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா, லாபாதிபதி லாப இடத்தோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கு. அதே போல சந்திரன் கிட்டத்தட்ட 11, 12 ஜென்ம ராசி 2 இந்த மாதிரி இடத்தோட தொடர்பு கொள்ற சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் கொஞ்சம் கலவரமான உள்ள ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். கலவரம் என்பது பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. உங்களுடைய லெவல் கருதி சில சண்டை, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, வாய்ச்சண்டை, கைச்சண்டை இந்த மாதிரியான சில சண்டை சச்சரவுகள் ஈடுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கொஞ்சம் கேள்விகள் கேட்கக்கூடிய வாரமாக இருக்கும். கொஞ்சம் பாய்ச்சிக்கிற வாரமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் வரப்போகுது. இது பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு ரிஷபராசி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் லெவலுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் வீக்லாம் ஒன்றும் வராது. உங்களோட விஷயங்களை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுக்கான மோட்டிவேஷன் என்னவோ அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அதே போல் நிச்சயமாக லாப அமைப்புகள்லாம் அந்த வாரத்தில் நல்ல சூழ்நிலையாக இருக்கிறதுனால நிச்சயமாக எதுவுமே உங்களை விட்டு நகர்ந்து போகாது. ரிஷபராசி நபர்கள் நஷ்டத்தை சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையை சொல்லிடலாம். நஷ்ட அமைப்புகள் வராது. நஷ்ட அமைப்புகளை சரி செஞ்சுக்க முடியும். நஷ்ட அமைப்புகள் வராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அஸ்ட்ராலஜி ரீதியாக தரலாம். ஒரு குறிப்பிட்ட சில பலனாக இந்த சம்பள வேலையில் சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வரமாக எடுத்துக்கலாம். சம்பள வேலையை மையப்படுத்தி சில சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி நபர்களுக்கு அதில் கொஞ்சம் தெளிவு, நல்ல கொடுப்பனை இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக சொந்தமாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு சொந்தமாக கை கொடுக்கக்கூடிய, சொந்தமாக உங்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களோட விருப்பங்கள் அங்கீகரிக்கப்படும். உங்களோட விருப்பத்திற்கு நேர்மாறாலாம் நடக்காது. விருப்பத்துக்கு ஏற்ற போலவே சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி நபர்களுக்கு அந்த வாரத்தில் இந்த மாதிரி தான் கை கொடுக்குற மாதிரி பலன்கள் இருக்குது. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் சில தகராறுக்கு பின் சுமூகமாக முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், புதுசோ பழசோ, ஏற்கனவே பிரச்சனை உள்ளதோ, பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதோ, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் தற்சமய சூழ்நிலை சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு ஒருபாடு கோயிலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி சில நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஸோ ஒரே வாரத்தில் சொல்ல போனால் ரிஷபராசி நபர்கள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில ஃபைட்டிங் பண்ணி சண்டை சச்சரவை போட்டு அதுக்கான தீர்வு கிடைக்கிற மாதிரி நிற்கும்.